ஃப்ரெண்ட்ஸ், காலையில் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் அலௌடு கிடையாது. அவங்க உள்ளே எடுக்க வேண்டாம், உள்ளே கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே போர்டு வச்சுருக்காங்க. ஆட்கள் நின்று கவனிச்சிட்டே இருக்காங்க, யாராவது செல்ஃபோன் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு உள்ளே போய் எல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக அப்படியே பட்டீஸ்வரர் முன்னாடியே போய் நின்று சாமி கும்பிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று அவங்க பிரசாதம்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமும் அங்கேயே நின்று பட்டாச்சாரிகள் கூட பேசிட்டு தான் வந்தேன். எவ்வளோ சிவராத்திரி அன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படியெல்லாம் கேட்டுட்டு வந்தேன். செம்ம கூட்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. உங்களை அங்கே நிற்கவே விட மாட்டாங்கம்மா, அப்படின்னு நகர்த்தி விட்டுருவாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும். 4 கால பூஜையும் முடிகிற வரைக்கும் எல்லாருமே அப்படியே அங்கேயே இருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு கோயில் சாத்திட்டு திரும்பி 6 மணிக்கு திறப்பாங்களாம். அது வரைக்கும் அதுக்காக மட்டும்தான் எல்லோரும் வெளியே போவாங்க, திரும்பியும் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் கூட நின்று பேசிட்டு அவ்வளோ நல்லா அங்கேயே கடவுள் முன்னாடியே நின்று, உள்ள லிங்க வடிவாக இருக்கார் இல்லைங்களா, அவர் முன்னாடியே நின்று அவ்வளோ நேரம் அங்கே ரிலாக்ஸ்டாக பேசிட்டு தான் வந்தேன். அவ்வளோ நல்லா நிம்மதியாக கும்பிட்டு வந்தோம். இல்லை ஒரு இடைஞ்சல் இல்லை, யாரையும் பிடிச்சி தள்ளலை, பக்கத்தில் கூட வரல. அவங்கவுங்க கும்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. உள்ளே போய் எல்லாம் கும்பிட்டு பைரவரை பார்த்து, நான் போன தடவை வரும்போது ஜீனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற புள்ள தெரியும்ல உங்களுக்கு, ஜீனு, அதுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நான் கும்பிட்டு போனேன் பைரவரை. நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், சரியாகணும்னு சொல்லி. அது சரியாயிடுச்சு. ஜீனு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பைரவரையும் நல்லா மனசார கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு தான் வந்த ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நான் இங்கே விஷ்ணு துர்க்கையும் பார்த்தேன், தட்சிணாமூர்த்தியும் பார்த்தேன். நான் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன், தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுக்கங்க, விஷ்ணு துர்க்கை கும்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் வந்து கும்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக எல்லாம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கும்பிட்டு வந்தேன். அவ்வளோ ரிலாக்ஸாக கும்பிட முடிஞ்சுது. அதனால் நான் சொல்கிறது இதுதான், கூட்டம் இல்லாத நேரத்தில் கோயிலுக்கு போங்க, நல்லா சிறப்பாக கும்பிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. நீங்களும் அதே செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.